ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம தளபதி பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம தளபதி அவர்கள் இப்போ அரசியலில் கால் எடுத்து வச்சிருக்காரு. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு நியூஸ் தான். ஸோ அவர் அதுக்கு முன்னாடி நடித்த 68 படங்கள், அதாவது இப்போ கோட் வரைக்கும் இருக்கிற படங்களில் எந்தெந்த படங்கள் எப்படி எப்படி ஓடிச்சு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுபடி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாளைய திருப்பு தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நாளைய திருப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாப் படம் தான். 1992 ரிலீஸ் ஆன படம். அடுத்து செந்தூர பாண்டி வந்து ஒரு ஆவரேஜ் ஃபிலிம். 1993 இது வந்து ரிலீஸ் ஆச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரசிகன் படம். இது வந்து ஃபஸ்ட்டு ஹிட் படம் அப்படின்னு சொல்லலாம். 1994 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா தேவா படம். இதுவும் ஒரு சூப்பரான ஹிட் படம் அப்படின்னு தான் சொல்லணும். இது 1995 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து நம்ம அஜித் அவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து நடித்த ராஜாவின் பார்வையில் இது வந்து ஒரு ஃப்ளாப் படம். இது வந்து 1995 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து விஷ்ணு அப்படின்ற ஒரு படம். இது வந்து ஹிட் படம். 1995 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரலேகா அப்படின்ற படம். இது வந்து ஒரு ஃப்ளாப்பான படம். இது 1995 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படின்ற படம். இது வந்து ஒரு நல்ல ஹிட் படம் அப்படின்னு சொல்லலாம். 1996 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து தளபதியோட முதல் பிளாக் பஸ்டர் படம் பூவே உனக்காக. சூப்பரான படம்ங்க. 1996 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து வசந்த வாசல். இது வந்து ஒரு ஃப்ளாப் படம். இது வந்து 1996 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு மாணவன். இது வந்து ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் தான் சொல்லணும். 1996 தான் இதுவும் ரிலீஸ் ஆச்சு. அடுத்து செல்வா. இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப். இதுவும் 1996 தான் ரிலீஸ் ஆச்சு. அடுத்து காலமெல்லாம் காத்திருப்பேன். இதுவும் ஒரு ஃப்ளாப் படம் தான். இது 1997 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து லவ் டுடே. சூப்பரான ஹிட் படம். இது 1997 ரிலீஸ் ஆச்சு. அதே வருஷமே ஒன்ஸ் மோர் அப்படின்ற ஒரு படம். இது வந்து நம்ம சிவாஜி அவர்களுக்கூட சேர்ந்து நடித்த படம். இது 1997 ரிலீஸ் ஆச்சு. செம ஹிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர். நம்ம சூர்யா அவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து நடித்த படம். இதுவும் ஒரு செம ஹிட் படம். 1997 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து காதலுக்கு மரியாதை. சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு படம் 1997 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து நினைத்தேன் வந்தாய் ஹிட் படம். இது வந்து 1998 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரியமுடன். இதுவும் வந்து ஒரு ஹிட் படம். இது வந்து 1998 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நிலாவேவா. இது வந்து ஒரு ஃப்ளாப் படம் தான் சொல்லணும். நிறையா ஹிட் கொடுத்த வரிசையில் இது வந்து ஒரு ஃப்ளாப்பாக வந்துச்சு. 1998 வந்துச்சு. அடுத்து துள்ளாத மனமும் துள்ளும் பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் பிளாக் பஸ்டர் படம் 1999 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து என்றென்றும் காதல் ஒரு ஃப்ளாப் படம். 1999 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நெஞ்சுநிலை. இதுவும் ஒரு ஃப்ளாப் படம். இது முதல் எடுக்கப்பட்ட ஒரு கேங்ஸ்டர் படம்னு சொல்லலாம். இதுவும் ஃப்ளாப் படம் தான். இது 1999 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து மின்சார கண்ணா ஒரு ஃபேமிலி ட்ராமா. ஆவரேஜாக ஓடிச்சு. 1999 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்குள் நிலவு. இது வந்து 25வது படம். இதுவும் ஒரு ஆவரேஜ் படம் தான். இது வந்து 2000 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து குஷி. சூப்பரான நம்ம எஸ்எஸ்வரி டைரக்ஷனில் வந்த படம். பிளாக் பஸ்டர் படம். இதுவும் 2000 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து பிரியமானவளே. இதுவும் ஒரு செமையான ஹிட் படம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுவும் அதே 2000 தான் ரிலீஸ் ஆச்சு. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு சூப்பரான காமெடி ஃபிலிம் நடித்தார். செம்ம சூப்பர் ஹிட். இது 2001 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா பத்ரி. இதுவும் சரியான ஹிட் படம். இதுவும் 2001 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா லவ்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு படம் மாதிரி ஷாஜகான் அப்படின்ற ஒரு படம். செம ஹிட் படம். இதுவும் 2001 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து தமிழன். இது வந்து ஒரு ஆவரேஜாக ஓடின படம் தான். இது 2002 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து யூத் அப்படின்னு திருப்பி ஒரு சூப்பரான ஒரு ஹிட் படத்தை கொடுத்தாரு. இது வந்து 2002 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து பகவதி திருப்பியும் ஒரு கேங்ஸ்டர் படம். பட் ஆனால் இதுவும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. 2002 இது ரிலீஸ் ஆச்சு. அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியான வசீகரா அப்படின்ற ஒரு படம் கொடுத்தாரு. இது வந்து ஆவரேஜாக ஓடிச்சு. 2003 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா புதிய கீதை. இது நம்ம யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்ட ஃபஸ்ட் படம்னே சொல்லலாம். இதுவும் ஒரு ஃப்ளாப் திரைப்படம். 2003 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து திருமலை. பிளாக் பஸ்டர் படம்ங்க. அடிதடி உள்ள படம்னே சொல்லலாம். 2003 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து உதயா. இதுவும் ஒரு ஃப்ளாப் படம். இது வந்து 2004 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து எல்லாருடைய ஃபேவரட்டான கில்லி. சரியான பிளாக் பஸ்டர் படம். 2004 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து மதுரை அப்படின்ற ஒரு சூப்பரான படம். இதுவும் ஒரு ஹிட் படம். இதுவும் 2004 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செமையான ஒரு எமோஷனல் ட்ராமா. நம்ம திருப்பாச்சி பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். பிளாக் பஸ்டர் படம். இதுவும் 2005 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து சுக்ரன் அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு லாங் கேமியோ கொடுத்துருந்தாரு. ஸோ இதுவும் அவரோட பட வரிசையில் வரும். இது ஆவரேஜ் படம். 2005 ரிலீஸ் ஆச்சு. சச்சின். இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச படம் தான். இது வந்து சரியான ஹிட் படம். 2005 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிவகாசி. சூப்பர் ஹிட் திரைப்படம்ங்க. இதுவும் 2005 அதே வருஷத்தில் ரிலீஸ் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமான்னு தான் சொல்லணும். நம்ம ஆதி அப்படின்ற ஒரு படம். இது ஆவரேஜாக தான் ஓடிச்சு. இது 2006 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா போக்கிரி. சாமா பிளாக் பஸ்டர் படம். நம்ம பிரபுதேவா அவர்களுடைய டைரக்ஷனில் வந்த படம். 2007 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அழகிய தமிழ் மகன். இதுவும் ஆவரேஜாக தான் ஓடிச்சு. இதுவும் 2007 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குருவி. இதுவும் ஒரு ஆவரேஜ் ஃபிலிம். 2008 ரிலீஸ் ஆன ஒரு படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லு அப்படின்ற படம். இது நம்ம பிரபுதேவா அவர்களே இயக்குன ஒரு படம். ஆனால் இது வந்து ஒரு ஃப்ளாப் படமாக அமைஞ்சது. 2009 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து வேட்டைக்காரன். இது ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். 2009 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து அவருடைய 50வது படம் சுறா. இது வந்து ஒரு ஃப்ளாப் படம் தான் சொல்லணும். 2010 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து காவலன். சூப்பர் ஒரு லவ் ட்ராமாவாக கொடுத்துருந்தாரு. இது சரியான ஹிட் படம். இதுவும் 2011 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து வேலாயுதம். ஒரு சூப்பர்மேன் ஸ்டோரி உள்ள ஒரு கதையாக இருந்துச்சு. பட் ஆனால் அது வந்து ஓடலை. 2011 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நண்பன். சூப்பர் ஹிட் திரைப்படம். 2012 நல்ல ஒரு காமெடி உள்ள நல்ல கருத்துள்ள படமாக ரிலீஸ் ஆச்சு. அடுத்து துப்பாக்கி. பிளாக் பஸ்டர் திரைப்படம்னு சொல்லணும். 2012 ஏஆர் முருகதாஸ் அவர்களால் இயக்கப்பட்ட ஒரு படம். தலைவா. 2013 ரிலீஸ் ஆச்சு. இது வந்து ஆவரேஜ் ஃபிலிம் தான். பட் ஆனால் சூப்பர் ஃபிலிம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஜில்லா. இது வந்து சூப்பர் ஹிட் திரைப்படம். 2014 ரிலீஸ் ஆச்சு.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கத்தி, திருப்பி நம்ம ஏஆர் முருகதாஸும் நம்ம விஜய் அவர்களும் சேர்ந்து நடித்த பிளாக் பஸ்டர் படம் 2014 ரிலீஸ் ஆச்சு. புலி சூப்பரான ஒரு படம், ஆனால் நல்ல கதையுள்ள படம் தான். ஆனால் அந்த ஜேர்னல் அவருக்கு செட் ஆகல, ஸோ ஃப்ளாப் ஆயிடுச்சு. 2015 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து தெரி சூப்பரான படம், நம்ம அட்லி அவர்கள் இயக்கத்தில் வந்த பிளாக் பஸ்டர் படம் 2016 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து 60வது படமான பைரவா, இது வந்து ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் தான், 2017 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து மெர்சல், திருப்பி நம்ம அட்லி அவர்கள் இணைந்த படம், பிளாக் பஸ்டர் திரைப்படம்னே சொல்லலாம், 2017 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து சர்க்கார் சூப்பர் ஹிட் திரைப்படம், இது ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு படமாக இருக்கும், 2018 ரிலீஸ் ஆச்சு. பிகில், இதுவும் ஒரு சரியான பிளாக் பஸ்டர் படம், 2019 நம்ம அட்லி டைரக்ஷனில் வந்த படம். அடுத்து மாஸ்டர், எல்லாருடைய ஃபேவரட்னே சொல்லலாம், மாஸ்டர் பிளாக் பஸ்டர் படம் 2021 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து பீஸ்ட், நம்ம நெல்சன் அவர்களால் இயக்கப்பட்ட பீஸ்ட் படம் அபோவ் ஆவரேஜ் படம் 2022 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாரிசு, இது ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கும், சூப்பர் ஹிட் திரைப்படம் 2023 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து ஒன் அண்ட் ஒன்லி சூப்பரான சம படம், நம்ம லியோ பிளாக் பஸ்டர் படம்னே சொல்லலாம், 2023 ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 600 கோடிக்கு மேலே வசூல் அடிச்சுன்னே சொல்லலாம், ஏன்னா அந்த மாதிரியான ஒரு படம். அடுத்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தி கோட் அப்படின்ற ஒரு சூப்பர் படம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தளபதியுடைய 67 படங்கள் எப்படி ஓடிச்சு அப்படின்றத சூப்பராக பார்த்தாச்சு. இது மேலே நிறைய அப்டேட்ஸ் இது மாதிரி பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்குள்ள வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜஸ்வின். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.